இஞ்சி புளி பண்ண போகிறேன், ஷேர் பண்ணுறேன். அதுக்கு தேவையானது இஞ்சி, புளி, ஒரு சின்ன லெமன் சைஸு வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி 1 ஸ்பூன், 3/4 ஸ்பூன் மிளகாய் பொடி, உப்பு தேவையான அளவு, 2 ஸ்பூன் வெல்லம், பெருங்காயம் கொஞ்சம். இஞ்சியை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தோல் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி இஞ்சியை பொடியாக நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாட் வாட்டரில் ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி வச்சுக்கலாம். நான் 50 கிராம் இஞ்சி எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த சின்ன குழி கரண்டியில் 2 கரண்டி தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சிச்சு. நறுக்கி வச்ச இஞ்சியை போடுறேன். இஞ்சியை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இஞ்சி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பச்சை மிளகாவும் போடுவோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இஞ்சி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ பொடியெல்லாம் ஆட் பண்ணணும். நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். எல்லாம் பொடி போட்டோன்னா டக்குன்னு கரிஞ்சு போயிடும். அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு போட்டால் ரொம்பவே நல்லது. மஞ்சள் பொடி, மிளகா பொடி, கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புளி ஊற்றலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். கரைச்ச புளி ஊற்றினோம், அது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போடுறேன். உப்பு போட்டு நல்லா புளி வந்து வற்றணும். அதுக்கப்புறம் வெல்லமும் பெருங்காய பொடியும் ஆட் பண்ணலாம். புளி நல்லா கொதிச்சு கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வெல்லம் கொஞ்சம், பெருங்காயம் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் கொதிக்கட்டும். இது வந்து உடனே சாப்பிடக்கூடாது. ஒரு 4 ஹவர்ஸ் வச்சா தான் நல்லாயிருக்கும். அடுத்த நாள் சாப்பிட்டா இன்னுமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வெல்லம் போட்டது நல்லா கொதிச்சு திக்காகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 4 to 5 ஹவர்ஸ் கழித்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடும் இஞ்சி புளி.